குட்டிக்கு முளைப்பால் கொடுத்த படலம். மதுராபுரியில் தென்கரையில் குரு இருந்த துறை அப்படிங்கிற ஊர் இருந்தது. இப்போது குருவித்துறை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு சுகுலன் என்ற வேளாளன் தன் மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து வந்தார். அவருக்கு 12 குழந்தைங்க. மனைவியின் பெயர் சுகுலை. அவங்க குழந்தைகளை செல்லமாக வளர்த்தாங்க. அதனால கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்ததுனால அவங்க தீய செயலில் ஈடுபட்டாங்க. காட்டில் போய் வேட்டையாடுறதும் வேடர்களோட சேர்ந்து நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டு தாங்க எல்லாருக்கும். சில காலம் கழித்து தந்தையும் இறந்து போனார். தாய் பேச்சை கேட்காம தருதலையாக வளர்ந்த அந்த பிள்ளைங்கெல்லாம் காட்டு பகுதியில் போய் குரு பகவான் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு இடையூறு செய்து கேலி செய்து கற்களையும் மண்ணையும் தூக்கி வீசி விளையாண்டாங்க. கோபம் கொண்ட தேவகுருவோ, நீங்கள் அனைவரும் பன்றிக்குட்டிகளாக பிறக்க கடவுது, தாய் தந்தை இல்லாமல் பசியோட வாட கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. அதை கேட்ட உடனே அதிர்ந்து போன அந்த பிள்ளைங்கள் எல்லாரும் எங்களுக்கு எப்போது சாப விமோச்சனம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க மீது இரக்கம் கொண்ட அந்த குரு பகவான், மதுரை சொக்கநாதர் உங்களுக்கு தாயாக மாறி பாலூட்டும் போது சாபம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அரங்க வித்யாதரன் அப்படிங்கிற எச்சன் இருந்தான். அவன் புலஸ்தியர் தவம் இருக்கும்போது நிறைய இடையூறு செஞ்சான். அதனால் அவருக்கு கோபம் நீ பன்றியாக பிறக்க கடவுது அப்படின்னு சொன்னார். அவரோ தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதறி அழுதாரு. அழுததுக்கப்புறம் ராஜராஜ பாண்டியன் வேட்டைக்கு காட்டுக்கு வருவார், நீயும் போருக்கு போவ, 2 பேரும் போரிடும்போது நீ மாண்டு போவாய், அப்போது உனக்கு பழைய உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் அரங்க வித்யாதரன் காட்டு பன்றியாக பிறந்து பிறகு காட்டு பன்றிகளின் அரசனாக ஆனார். அந்த காட்டு பன்றியின் அரசனுக்கு ஒரு அரசி உண்டு. அவங்களுக்கு 12 குழந்தைகள். அதாவது குரு பகவான் சாபம் பெற்ற சுகலையின் பிள்ளைங்க 12 பேரும் பன்றி குட்டிகளாக பிறந்தாங்க. அந்த சமயம் காட்டு விலங்குகளின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு ராஜராஜ பாண்டியன் வேட்டைக்கு வந்தார். அப்போ பன்றிகளின் அரசன் தனது இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அரசிகிட்ட சொல்லிட்டு, நீ இந்த குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோ, நான் போருக்கு போகிறேன், நான் திரும்பி வருவேனோ வரமாட்டேனோ தெரியாது, நீ இந்த குழந்தைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை கேட்ட உடனே, உங்களோட நானும் வர்றேன், உங்களோட சேர்ந்து திரும்பி வந்தால் வருவேன், இல்லை என்றால் மாண்டு போவோம் இருவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2 பேருமே அதனால் போருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் போரிடுறாங்க. அரசரோட போரிடும்போது இவங்க மாண்டு போகிறாங்க. மாண்டு போன உடனே அரசன் மீண்டும் பழைய உருவத்தை பெற்றார். அதுக்கப்புறம் தாயும் மாண்டு போனாங்க. அதனால அந்த குட்டிகள் எல்லாரும் தாய் தந்தை இல்லாமல் பசியால் வாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கருணையே வடிவான சொக்கநாதர் தாய் பன்றியாக தன் குழந்தைகளுக்கு முன்னாடி நிற்க, அந்த குழந்தைகள் தாயை கண்டதும் ஓடி சென்று பால் குடித்தாங்க. அப்போ தாய் பன்றியாக வந்த சொக்கநாதரோ தாய்ப்பாலோட நல்ல அறிவையும் ஊட்டினாங்க. அதனால் நல்ல வலிமையும் ஞானமும் கொண்ட குழந்தைகளாக வளர்ந்தாங்க. பிறகு இறைவன் அவர்களின் முகத்தை மட்டும் பன்றியின் முகமாக வைத்துவிட்டு உடம்பை மனித உருவமாக மாற்றிவிட்டு மறைந்தார்.